So let's start today's webinar, guys. So today நம்ம பார்க்க போற புக் வந்து தி சீக்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு புக் சம்பந்தமாகத்தான் நம்ம பேச போறோம், நம்ம பார்க்க போறோம். இது என்னோட வாழ்க்கையில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு புக். இந்த புக் எனக்கு கையில கிடைச்சதுக்கு நான் உண்மைக்கு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறேன். இதை கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இதுவரைக்குமே. So in the secret book பத்தி already தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? How many people you know already about this book and you have read this book? How many people? So Sabari, MS Ahmed, Ayub Ali, Danushika, friend ஒன்று சொல்லிக்கிறாங்க, ருஜிதன், நிது. Okay. Right, good. So your thoughts become things. இதுதான் இந்த புக்ஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. So your thoughts become things அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட எண்ணங்கள் தான் பொருட்களாக நமக்கு தேவையான விஷயங்களாக மாறுது. அது எதுவாக இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு கன்செப்டை வச்சு தான் இந்த புக் வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு புக்காக இருக்குது. ஸோ இந்த புக்ல சொல்லப்படுகின்ற சீக்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதை நான் சிம்பிளாக இப்போவே நான் உங்களுக்கு ரிவியல் பண்ணிடுறேன். நீங்கள் புக்ஸை வந்துட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ சிம்பிளாக ஸ்டூடெண்ட்ஸ், இந்த புக் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டை வச்சு தான் இந்த புக் அப்படியோ வடிவமைச்சிருக்கிறாங்க. வாட் யூ திங்க் யூ வில் பிகம் அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ இது எப்படி ஒரு பணத்தை சம்பாதிக்கிறதுல இருந்து உங்களோட லைஃப்ல உங்களோட ஸ்டடீஸ்ல இருக்கக்கூடிய உங்களோட அச்சீவ்மெண்ட்டை எடுத்துக்கொள்றதுல இருந்து உங்களோட லைஃப்ல நீங்க என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்றதுக்கான வழி என்ன, ஒரு சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன. சில பேர் இதை தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க, இந்த சீக்ரெட்டுங்கிற விஷயத்த நம்ம பேச போறத. சில பேர் அது தெரியாமலே இப்படி ஒன்று இருக்குது, இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோங்கிறத தெரியாமலுக்கே அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை நம்ம தெரிஞ்சிருந்தாலோ தெரியாம விட்டிருந்தாலோ இது நமக்கு சக்சஸ் ஆக போறோங்கிறது ஒரு திண்ணமான ஒரு விஷயம் ஆயிக்குது. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு நான் உங்கள்ட்ட நேரடியாக ரொம்ப ஓப்பனாக நான் பேச போனா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப், அதாவது இப்போ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், ஒரு நல்ல ஒரு லைஃப், ரைட், நான் வச்சு கொண்டிருக்கிற கார்ல இருந்து, நான் வச்சு கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ல இருந்து நான் அச்சீவ் பண்ணின எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில 2 தரம் நடந்திருக்குது. எல்லா விஷயங்களுமே, இந்த ஃபெஸ்ட் வாங்கின மொபைல் ஃபோன்ல இருந்து, ஃபெஸ்ட் வாங்கின கார்ல இருந்து, இப்போ வச்சுக்கிற கார்ல வாங்கியது, நான் வாங்கின மேக்புக்ஸ்ல இருந்து, நான் உருவாக்கின இந்த சிஸ்டம்ஸ்ல இருந்து, நான் வச்சுட்டு இருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில 2 விஷயங்கள் 2 தடவையில நடந்திருக்கு. 2 வெவ்வேறுபட்ட இடங்கள்ல நடக்கும், ரைட். ஒன்று நம்மோட எண்ணங்கள்ல, 2வது ரியாலிட்டியில. நீங்க இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா, எக்ஸாம் பாஸ் பண்றத நீங்க முன்கூட்டியே நீங்க உங்களோட மனங்கள்ல, உங்களோட எண்ணங்கள்ல நீங்க பார்த்துருக்காட்டி அது உங்களுக்கு ரியாலிட்டியில வரப்போறது இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட் காரை நீங்க வாங்கணுங்கிறத உங்களோட பிரைன்ல நீங்க கொண்டு வந்து அதை நீங்க இமேஜினேஷன் பண்ணாம உங்களுக்கு அது கையில வந்தது கிடையாது. யாருமே கொண்டு வந்து தூக்கிட்டு வந்து காட்டினது கிடையாது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நீங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறதையும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதுல கிடைக்கக்கூடிய உங்களோட லைஃபை நீங்க எண்ணங்கள்ல வாழாத விடத்து உங்களால அது ரியாலிட்டிக்கு கொண்டு வர முடியாது. நான் சொல்ற விஷயம் லைட்டா கிளிக் ஆகுதா உங்களுக்கு? இப்ப நீங்க ஏஐடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா, ஏஐடில நான் ஏ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அந்த ஏ எனக்கு கிடைக்கும், அந்த ரிசல்ட்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு ஏ கிடைக்கும் என்ற பேர்ல என்று சொல்லி நீங்க உங்களினுடைய தாட்ஸ்ல நீங்க கொண்டு வராத விடத்து அது உங்களோட ரியாலிட்டியில உங்களோட கைக்கு கிடைக்குமா? அது நமக்கு கிடைக்காது. ஸோ இதைத்தான் நீங்க இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியும், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை த லோ ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது? ஈர்ப்பு விதி அப்படின்னு தமிழ் படுத்தலாம்.
எஸ், எம்.எஸ். அகமட் சார் உங்களோட ஓல்டு FB ஐடில அந்த புக் பத்தி போட்டிருந்தீங்க. அது பிறகு தான் ரீட் பண்ணேன்னு சொல்லுவீங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ், ஸோ என்னோட ஒரு ஆய்வுல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நிறைய பேரு நிறைய விதமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும், எனக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி 100க்கு 100% எனக்கு ஒர்க் ஆனிச்சு. இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நான் உணர்ந்திருக்கிறேன் பர்சனலா. இது நிச்சயமாக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனலா வரணும்னு சொன்னா, நீங்க இந்த யூனிவர்ஸ்ட்ட இருந்து நீங்க அத எடுத்துக்கொள்ளணும். ஏன்டா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணினா, அது உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். இதுதான் இதுல சொல்லப்படுகின்ற விஷயம். இத பத்தி நம்ம பார்ப்போம். அண்ட் தி லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்ல என்ன விஷயங்கள இப்ப பத்தி இவங்க பேசுறாங்கன்னு சொன்னா, சிம்பிளா நம்மோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேட் சீக்ரெட்ங்கிறது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதி என்று சொல்லி இந்த புக்ல வந்து பேசப்படுது. அதாவது இதுல இவங்க சொல்ற விஷயம், நீங்க என்னத்தை யோசிக்கிறீங்களோ, உங்களோட சிந்தனைகள்ல என்ன இருக்குதோ, அதைத்தான் நீங்க உங்களோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாரீங்க. யூ ஆர் அட்ராக்டிங் லைக் தாட்ஸ் டு யூ. இப்ப நீங்க உங்களோட ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன்ஸையும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் ரியாலிட்டி என்பது பாஸ்ட்ல நீங்க சிந்திச்ச விஷயங்கள், நீங்க எப்படியான ஃப்ரீக்வன்சி இந்த யூனிவர்ஸுக்கு குடுத்துட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான். இல்லையா என்று சொல்லி நீங்களே கொஞ்சம் உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நீங்க ஒரு பேடான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களா? ஏற்கனவே நீங்க அந்த பேட் சிச்சுவேஷன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த நெகட்டிவான பீப்பிளோட தான் நீங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நீங்க இருக்கிறது. ரைட். இப்ப நாம எல்லாருமே ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் மாதிரி. டிரான்ஸ்மிஷன் டவர்ன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஏர்டெல் சிக்னல் உங்களோட ஃபோனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, அந்த ஏர்டெல் சிக்னல் எப்படி வருது? அந்த சிக்னல் எங்கெங்கேயெல்லாம் காற்றுல இருக்குது. அது உங்களோட ஃபோனுக்கு வந்து கிடைக்கணும்னு சொன்னா, அந்த டவர் உங்களோட ஊர்ல இருக்கணும். ஏர்டெல் அந்த ஃப்ரீக்வென்சிய கனெக்ட் பண்ணி தரக்கூடிய டவர் உங்களோட ஊர்ல இருக்கணும். அந்த டவர்ல வந்து அது உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். அதே மாரி தான் நம்ம மனிதர்கள் வந்தும் ஒரு டிரான்ஸ்மிஷன் டவர் மாரி தான். நாம எத சிந்திக்கிறோமோ, எத நோக்கி நம்மோட சிந்தனை போகுதோ, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள நம்மோட டிரான்ஸ்மிஷன் டவர், அதாவது ஒரு ஏர்டெல் சிக்னல் வேணுமா, ஏர்டெல் ஃப்ரீக்வன்சி நம்ம வச்ச மட்டும் வரும். டயலாக் சிக்னல் வேணும்னா, டயலாக் ஃப்ரீக்வன்சிய வச்ச மட்டும் ஒரு டவர் எப்படி இழுத்து எடுக்குதோ, அதே மாரி தான் நம்மோட சிந்தனைகளும், நம்மோட எண்ணங்களும் எங்க இருக்குதோ, அந்த விஷயங்கள நாம நம்மோட வாழ்க்கைக்குள்ள ஈர்த்தெடுக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். இப்ப உதாரணத்துக்கு ஸ்டூடண்ட்ஸ், ஒரு டாக்டர் ஆகுறதுக்கு ஒருத்தர் படிச்சு கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா, அவரு தினமும் அவர் வந்து எப்படி டாக்டர் ஆகுறது? ஒரு டாக்டர் ஆனா நான் எப்படி சர்வீஸ் பண்ணுவேன்? எப்படி நான் டிரெஸ் பண்ணுவேன்? எப்படி நான் நடந்து கொள்வேன்? ஒரு பேஷண்ட்ட எப்படி ட்ரீட் பண்ணுவேன்னு சொல்லி, அவரு டெய்லி அத ஒரு ட்ரீமாகவும், அந்த சிந்தனைகளையும் நினைக்கும்போது தான், அது உங்களுடைய ரியாலிட்டில வரும். இந்த சம்பந்தமாகத்தான் இந்த புக் வந்துட்டு பேசப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்கும். அதாவது, இப்ப நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறது தான் உங்களுடைய ஃபியூச்சர். நீங்க ஏற்கனவே யோசிச்சது தான், இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கான காரணம். டிட் யூ கெட் மை பாயிண்ட்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரைட்? உங்களோட தாட்ஸ், உங்களோட சிந்தனைகள் தான் உங்கள உருவாக்குது. இப்ப உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு கார் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை வருது. அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற யோசனைக்கு முன்னாடி, நீங்க ரோட்ல எத்தனையோ தடவ போயிருப்பீங்க. எத்தனையோ தடவ வந்திருப்பீங்க. உங்களுக்கு எந்த கார் போனாலும் உங்களுக்கு கணக்கில்லாம ஆயிருக்கும். ஆனா இப்போ நீங்க ஒரு கார் ஒன்று வாங்கணும்னு முடிவு பண்ணது பிறகு, இந்த பிராண்ட் தான் நீங்க வாங்க போறேன்னு சொன்னதுக்கு பிறகு, உங்களோட கண்ல அந்த கார் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும். இது காருக்கு மட்டும் கிடையாது. நீங்க ஒருத்தர மீட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க. பேசணும்னு யோசிச்சிருப்பீங்க. பல வருஷ காலமாக. பட் நீங்க ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி தானே அவர பத்தி சிந்திச்சிருப்பீங்க. ஆனா 1 வீக்ல நீங்க அவர ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில எதேர்ச்சியா நீங்க மீட் பண்றீங்க. இப்படியான சந்தர்ப்பங்கள் யாருக்காவது நடந்திருக்குதா? ரைட்? சோ, தீஸ் ஆர் த சம்திங் கால்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம யோசிக்கிற விஷயம் நம்மோட கைகள்ல நமக்கு வந்து ராஷிட் உங்களுக்கு புக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட தான் இருக்குது.
நான் புக்ஸோட ப்ரைஸ்லேருந்து எல்லாத்தையும் ரிவியல் பண்ணுறேன். யூ வில் கெட் த புக்ஸ். ஸோ நிறைய தடவை நமக்கு இந்த விஷயம் வந்து நடக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பெரிய அளவில் இது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம யோசிக்காமல் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்றது நமக்கு நல்ல. ஸோ நம்மளோட வாழ்க்கையில இந்த சக்சஸை நம்ம அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு விதியை நம்ம புரிஞ்சு கொண்டு சரியாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நாம நம்மளினுடைய எனர்ஜி, நம்மளினுடைய தாட்ஸ், எனர்ஜி இன் த சென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட உற்சாகம், ஒரு காலையில நீங்க உங்களோட வேலைகளை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி, அதே சமயம் உங்களோட தாட்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சரியான ஒரு இடத்துல நம்ம யோசிச்சோம்னு சொன்னா உங்களோட கோல்ஸ், அது வந்து டாக்டர் ஆகிறதை கேளும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருக்கிறதும், அது நிச்சயமாக உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் சொல்லி நம்ம நம்புறேன். ஏன்னு சொன்னா உங்களோட மனதுங்கிறது இங்க இருக்கக்கூடிய உங்களோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விதை நிலம் மாதிரி. ஒரு விதை நிலத்துல எப்படி விதைய போட்டா எப்படி விளைச்சல் வருமோ அது மாதிரி தான் உங்களுடைய மனது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நான் அப்படித்தான் பாக்குறேன். நம்ம என்னத்தை விதைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். நாம ஆப்பிள் செடியை விதைச்சிட்டு நம்ம ஒரேஞ்ச் மரம் வரும்னு சொல்லி நம்ம யோசிக்கலுமா? ரைட். நான் வந்து ஒரு போதைப் பொருளை பாவிக்க போறேன், நான் போதைப் பொருளுக்கு அடிமையாக போறேன்னு சொல்லி நம்ம யோசிச்சா அதுதான் உங்களோட கையில வந்து சேரும். அந்த போதைப் பொருளை விற்கிறவங்க, அந்த போதைப் பொருளை யாரு பயன்படுத்துறாங்க, யாரு ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தானே உங்களுக்கு வந்து சேரும். இதுவே நீங்க நான் படிக்க போறேன், நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போறேன், இந்த சிச்சுவேஷனை மாத்த போறேன்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான வழிகள், வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து சேரும். ஸோ இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன KPMGல நான் ஜாயின் பண்ணினதுக்கு எனக்கு இது ஹெல்ப் பண்ணிக்கிறது. 190% நான் அதை நம்புறேன். லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஐ யூஸ் டு ஜாயின் டு KPMG பிகாஸ் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அப்ளிகேஷன்ஸ் வரும்போது என்னுடைய அப்ளிகேஷன்ஸ் செலக்ட் ஆகுறங்கிறது இட் இஸ் நாட் வெரி ஃப்ரீக்வன்சி, ரைட்? ஸோ அந்த விஷயத்தில் இருக்கட்டும், என்னுடைய ஃபர்ஸ்ட் கார் வாங்கினது இருக்கட்டும், கிளாஸ்ல ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் படிப்பிக்கணுங்கிறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையுமே இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது நடந்திருக்கு. அதனால தான் இந்த புக் வந்து உங்களோட எல்லார கையிலையும் உங்களுக்கு கிடைக்கணும். எந்த அளவுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு இது கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்க அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஸோ லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ், அதாவது உங்களுக்கு எது பிடிக்குமோ அத மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களை சுத்தி இருப்பாங்க. நல்லா பாருங்க, சிகரெட் பிடிக்கிறவங்க அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சிகரெட் பிடிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. நீங்க அதை பார்த்திருக்கீங்களா? ஏ எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதே ஏ எடுக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கும். பிசினஸ் பீப்புள் அவங்களோட நெட்வொர்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில டாக்டரா இருக்கக்கூடியவங்களோட பிள்ளைகள் ஏன் டாக்டராக வருதுங்கிறதுக்கான காரணம் அவங்க அந்த பிள்ளைகள தோட்ஸ்ல இருந்து, அந்த பிள்ளைகள எனர்ஜில இருந்து எல்லாமே அந்த நெட்வொர்க் ஊடாகத்தான் கடத்தப்படுறதால. சோ நீங்க எந்த சிந்தனைகளை வச்சு கொண்டிருக்கிறீங்களோ அதே மாதிரியான சந்தர்ப்பங்கள், அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கப்படும்ங்கிறத மறந்துடாதீங்க. உங்களோட சிந்தனைகள் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சி மாதிரி. அதாவது இப்ப நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ அது ஒரு காந்தம் மாதிரி. நீங்க யோசிக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு வழி வந்து சேரும். அது நல்லதா யோசிச்சாலும் சரி, நீங்க கெட்டதா யோசிச்சாலும் சரி, உங்களோட சிந்தனைகள் இப்ப நீங்க எதை யோசிச்சுட்டு இருக்கிறோங்கிறது ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி. நீங்க அதை வந்து யூனிவர்ஸுக்கு நீங்க கொடுக்குறீங்க. அந்த யூனிவர்ஸ் வந்து நீங்க நல்லதை யோசிச்சீங்களா உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேரும். நீங்க கெட்டதை யோசிக்கிறீங்களா அந்த கெட்டதுக்கான விஷயங்களை அது உங்களுக்கு வந்து சேரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க எவ்வளவு பேரும் கிட்டத்தட்ட 468 பேர் இந்த மீட்டிங்குக்கு நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா, நான் யோசிச்சது இந்த புக் சம்பந்தமாக ஆர்வம் உள்ளவங்க, இந்த புக் சம்பந்தமான ஸ்டூடெண்ட்ஸோட நான் பேசணும், அவங்களோட கையில இது கொடுக்கணும். இது என்னுடைய சிந்தனை. இதே மாதிரியான சிந்தனையில, இதே அடிப்படையில ஏதோ ஒரு அடிப்படையில உங்களோட சிந்தனைகள் இருந்ததால தான் நம்ம இடத்த மீட் பண்ணிக்கிறோம், 2 பேரும் கனெக்ட் ஆகிக்கிறோம். இதை எக்ரி பண்றீங்களா இல்லையா? இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்ம 468 பேர் இருக்கிறோம்னு சொன்னா, என்னுடைய சிந்தனை, நான் இந்த புக்கை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தணுங்கிற என்னுடைய சிந்தனையும், இதை தெரிஞ்சு கொள்ளணுங்கிற உங்களோட சிந்தனையும் எக்ரி ஆகி இங்க ரெண்டும் லைக் அட்ராக்ட்ஸ் லைக்ஸ், தாட்ஸ் அட்ராக்ட்ஸ் தாட்ஸ். அது எந்த அளவுக்கு வலிமையா நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சேருவோம். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பத்தி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரிக்கு நிறைய லீடர்ஸ், ஆப்பிள் நிறுவனத்தினுடைய லீடர்ஸ் இருக்கட்டும், ஈலான் மாஸ்க் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய செல்வந்தர்கள் 1000, 500 கோடிகள் என்று சொல்லி பலதரப்பட்ட மல்டி மில்லியன் பிசினஸ் செஞ்சவங்க. அதே மாதிரி ரொனால்டோவா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபுட்பால் இருக்கக்கூடிய மெஸ்ஸியா இருக்கட்டும், அவங்களோட ஸ்பீச்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பேசுற மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, யுவர் மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங்.
நீங்க ரொனால்டோ கோல் போடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வாயில முணுமுணுப்பாரு, நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த கோல் ஆல்ரெடி சென்ட், இந்த கோல் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன்னு சொல்லிட்டு, அது நிறைய யூடியூப்ஸ்ல பார்த்திருப்பீங்க. கோல் வந்து ஆல்ரெடி போடப்பட்டுட்டுன்னு சொல்லி நினைச்சிட்டு தான் அந்த கோலை போடுவார். அதே மாதிரி தி ரீடர்ஸ் ஆர் தி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படும். எந்த அளவுக்கு நீங்க நிறைய புக்ஸை வந்து நீங்க ரீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செதுக்கப்படுவீங்க. ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட பேக்ரவுண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியாது. நான் வந்து பிறந்தது ஒரு ஒரு மிக மிக என்ன சொல்றது, ஒரு குறுகிய மனப்பான்மை உடைய, இப்பவும் ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் சொல்லணும். அப்படியான ஒரு இடத்துல தான் நான் பிறந்தது. பட் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கு காரணம் முக்கியமாக 100க்கு 90% புக்ஸ். ஏண்டா புக்ஸ்ங்கிறது ஒரு பர்சனல் மென்டர் மாதிரி. ஒரு பர்சனல் மென்டர்ன்னு சொன்னா, இப்ப நான் ஒரு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன், உங்களோட இருக்கிறேன்னு சொன்னா, ஒரு 1 ஹவர் தான் என்னால இருக்க முடியும். ஒரு 1/2 அன் ஹவர் தான் இருக்க முடியும் என்னுடைய மொத்த டைம்ல. ஆனா, ஒரு நல்ல புக், நல்ல வழிகாட்டக்கூடிய புக் என்பது, உங்களோட எல்லா காலமுமே இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி மாதிரி. நீங்க பேசினா அது பேசும். உங்களுக்கு எனி டைம் கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். உங்கள எனி டைம் செதுக்குறதுக்கு அது ஒரு வழிகாட்டியாக இருக்கு. ஸோ ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்து, வந்து, வளர்ந்து, ஒரு வாசிப்பு பழக்கம்ங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட 100% இருந்ததால, எனக்கு ஸ்காலர்ஷிப்ல இருந்தே எனக்கு சில கைடன்ஸ் வந்து கிடைச்சுச்சு. எங்க சிஸ்டர்ஸ் வந்து புக் வந்து எடுத்துட்டு வருவாங்க லைப்ரரில இருந்து. ஸோ அந்த புக் மூலமாக ஈர்க்கப்பட்டு ஃபெஸ்ட்‌க்கு வாசிச்சு, ஓகே எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்குதுன்னு சொல்லி வாசிச்சு ஏகப்பட்ட புக்ஸ் வாசிச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நீங்க பார்க்கிறது. இல்லாட்டி நானும் 10ஓட 11ஆக இன்றைக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரியே ஒரு வேலை, ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டு போயிருப்பேன். சமூகத்துல ஒரு மாற்றத்த கொண்டு வரணும்னு சொல்லி, ஏதோ ஒரு அடிப்படையில இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்க மாட்டேன். அத நான் நம்புறேன். பிகாஸ் இப்ப நான் இருக்கிற நிலைமைங்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைசல் என்பது யாருன்னு சொன்னா யாருமே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கார் என்கிட்ட கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பம் என்கிட்ட கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல நிலைமை கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வம் என்கிட்ட கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு சிஸ்டம்ஸ், இவ்வளவு எம்ப்ளாயீஸ் மேல ஒரு 10, 15 பேருக்கு மேல டிஜிட்டல் அக்கவுண்டிங்ல வேலை செய்றோம். அவ்வளவு பேருக்கு நம்ம எம்ப்ளாய்மென்ட் குடுக்குறோம். ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட்ஸ்க்கு வழிகாட்டி இருக்கிறோம். இன்றைக்கு என்கிட்ட படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, இந்த இவ்வளவு விஷயங்களும் இன்றைக்கு உருவானது கிடையாது. இது அவ்வளோத்தையும் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் நான். நான் யோசிச்சுட்டேன். அந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நடக்குதே தவிர, இது வெறும் ஒன் டேல நடந்தது கிடையாது. நான் சொல்ற விஷயம் புரியுதா ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு? ஆம் ஐ மேக் சென்ஸ் டூ யூ? இப்ப இன்றைக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனும் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்களோ, இது நீங்க கடந்த 4 வருஷம் அல்லது 5 வருஷமாக நீங்க யோசிச்சதனுடைய வெளிப்பாடு தான் இது. நீங்க யோசிச்சிருப்பீங்க. அந்த யோசனைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸ வச்சிருப்பீங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல நிறைய டிசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த டிசிஷன்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஃபிரெண்ட்ஸ், அந்த டிசிஷன்ல வந்திருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கிறது. சோ ரிமெம்பர் தி தாட்ஸ் பிகம் திங்ஸ். திங்ஸ் என்ற பொருள். நீங்க எதை யோசிக்கிறீங்களோ, அது உங்களினுடைய கையில பொருட்களாக வந்து சேரும். அது உங்களோட எக்ஸாம் பாஸ் பண்றதுல இருந்து, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ட்ரீம் ஜாப்ல இருந்து எதுவாகவும் இருக்கலாம். சோ நம்ம வாழ்ற இந்த யுனிவர்ஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் எப்படி ஒரு ஆப்பிள் பழம் ஒன்று விழுந்தா அது கீழே தான் வருமோ, அதே மாதிரி தான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடிய தியரி. இதை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது வேலை செய்யும். இப்போ ஒரு பில்டிங் ஒன்றை நீங்க கட்டிட்டீங்க, அந்த பில்டிங்ல இருந்து நீங்க குதிக்க போறீங்கன்னு சொன்னா, அந்த பில்டிங்ல இருந்து குதிக்கிறவருக்கு நியூட்டனினுடைய விதி தெரிஞ்சிருந்தாலோ தெரியுதாட்டியோ விழுந்தா அவர் கீழே வருவாரா இல்லையா? அவர் ஒரு நல்லவரோ கெட்டவரோ பில்டிங்ல விழுந்தா கீழே வந்துதானே ஆகணும். நான் சொல்றது புரியுதா? நீங்க ஒரு நல்ல மனிதனாக இருக்கலாம், கெட்ட மனிதனாக இருக்கலாம், ரைட்? அல்லது இந்த லோ ஆஃப் கிரேவிட்டி, புவியினுடைய ஈர்ப்பு விதி சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். நீங்க ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து விழுந்தீங்கன்னா கீழே விழுவது நிச்சயம். அது மாதிரி தான் இந்த விஷயம். நீங்க நல்லவரா இருந்தாலும் கெட்டவரா இருந்தாலும் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுவாகத்தான் நீங்க ஆவீங்க. இதுதான் நீங்க இதுல சொல்லப்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லக்கூடியது சிம்பிளா உங்களோட திங்ஸ் எப்படி வந்து சேர்ந்து உங்களோட கையில வருதுங்கிறத சொல்ற விஷயம். சோ நீங்க எதை யோசிக்கிறீங்க, நீங்க எப்படி இப்ப நீங்க ஃபீல் பண்றீங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்போ உங்களுக்கு சில பேருக்கு சொல்றது, சார் நான் யோசிக்கிறேனா இல்லையாண்டே எனக்கு விளங்குது இல்ல அப்படின்னு சொன்னா, நீங்க கெட்ட நிலைமையில இருக்கீங்கன்னு சொன்னா, நீங்க கெட்டத யோசிச்சிருக்கீங்க. கெட்டத திங்க் பண்ணி அது எப்படி கெட்டதா நல்லதான்னு நீங்க தெரிஞ்சு கொள்றேன்னு சொன்னா, ஹவ் யூ ஆர் ஃபீலிங். இப்ப நீங்க இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்னோட பேச்ச கேட்கிறீங்க. ஹவ் யூ ஆர் ஃபீலிங்? ஆர் யூ ஃபீல் குட் ஆர் பேட்? குட் ஆர் பேட் கைஸ்? இஃப் யூ ஆர் ஃபீலிங் குட், எஸ் இட்ஸ் a குட் தாட்ஸ். இப்போ உங்களுக்கு உங்களோட டடா ஏசுறாரு, உங்களோட மாமா ஏசுறாரு, அல்லது நீங்க 4 பேரோட கோபப்படுறீங்க. நீங்க யூ ஆர் நாட் ஃபீலிங் குட். அப்ப அது பேட் தாட்ஸ். அப்ப அதே விஷயத்த நீங்க யோசிச்சுட்டு, அதே சிந்தனைக்குள்ள இருந்தா, நாளைக்கும் 10 நாளைக்கு சண்டை போடுறதுக்கும் 10 பேருக்கு ஏசுற மாரி தான் உங்களுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்து சேருமே தவிர, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது மூலமாக, இத நம்ம எப்படி யூஸ் பண்ணா நம்மோட வாழ்க்கைய மாற்றும்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னா, இது நமக்கு பெரிய லெவல்ல பயன் தரக்கூடியதா இருக்கு. ஸோ, இந்த விஷயம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அலாவுதீனும் அற்புத விளக்கும் சம்பந்தமாக நீங்க படிச்சிருப்பீங்க. எத்தன பேருக்கு இந்த கதை தெரியும்? அலாவுதீனும் அற்புத விளக்கும். இட்ஸ் a வெரி ஃபேமஸ் ஸ்டோரி. அதுல ஒரு விளக்கு ஒன்று இருக்கும். அந்த விளக்கு கிட்ட வந்து நாம எது வேணா கேட்கலாம். கேட்டது கிடைக்கும். இட்ஸ் a வெரி ஃபேண்டசி ஸ்டோரி. நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். இது மாரி தான் ஸ்டூடண்ட்ஸ் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற விஷயம். இது ஒரு அலாவுதீனுடைய விளக்கு மாதிரி தான். ரைட்? இத நீங்க சரியாக கேட்டா, கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். இட்ஸ் a ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங். ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. இஃப் யூ வாண்ட் டூ பிகம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் டாக்டர் ஒரு மில்லியன்ஸ் கணக்குல ரெவென்யூ தரக்கூடிய ஒரு பிசினஸ்ன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கேட்கணும். உங்களுகிட்ட நீங்க பேசணும். இந்த யூனிவர்ஸ்ட்ட நீங்க கேட்கணும். அதுக்கான தியரி தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது. தென் பிலீவ் பண்ணணும். தென் அது உங்களோட கையில வந்து கிடைக்கும். ரைட்? ஸோ இந்த யூனிவர்ஸ்கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ, அத நாம கேட்கும்போது, அத எப்படி கேட்கலாம்? அத நம்ம எப்படி ரிசீவ் பண்ணலாம்? அத எப்படி நம்ம நம்பலாம்? இதனுடைய ப்ராசஸ தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு புக்ஸாக தான் இது இருக்குது. ரைட்? ஸோ ஒரு விஷயத்த நம்ம பிலீவ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நீங்க கெட்டவராகவே இருந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு கெட்ட மனிதராக நீங்க இருந்து கொண்டு, நல்லவர் மாதிரி நீங்க நடிச்சு பாருங்க. நீங்க ஈவென்ச்சுவலா ஒரு நல்ல மனிதனாக மாறிடுவீங்க. டிட் யூ அக்ரி? ஸ்டூடண்ட்ஸ் அதானுக்கான பிரேயர் போது. அது பிறகு நான் கன்டின்யூ பண்றேன். நீங்க அக்ரி பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க இதுக்கு நான் சொன்னதுக்கு. ரைட். ஓகே. லெட்ஸ் கன்டின்யூ. ஸோ நீங்க என்ன மாதிரி நடந்து கொள்றீங்களோ, ஈவன் நீங்க ஒரு பிழையான கருத்துள்ள ஒரு நபராக இருந்தாலும், வெறும் நடிக்கத்தான் செய்றீங்கன்னு சொன்னாலும், நீங்க ஈவென்ச்சுவலாக நீங்க அதுவாகவே மாறிடுவீங்க. பிகாஸ் அந்த ஃப்ரீக்வென்சிக்கு நீங்க மாறும்போது, உங்களுக்கு அதே மாதிரியான நபர்கள், அதே மாதிரியான சந்தர்ப்பங்கள பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். அதே மாரி ஸ்டூடண்ட்ஸ் இந்த புக்ல வந்து சொல்லப்படுகின்ற மிக மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்ல வந்துட்டு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. இது நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப நான் எடுத்துக்கொள்ற விஷயம். ஏன்னு சொன்னா, என்னுடைய டீம் மெம்பர்ஸும் சரி, என்னுடைய ஃபிரெண்ட்ஸும் சரி, ஒரு விஷயம் நடக்காததுக்கு என்னென்ன வேணுமோ, அதத்தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இப்படியான சந்தர்ப்பங்கள்ல, இப்படியான மனிதர்களோட இருக்கீங்களா? உங்களோட ஃபிரெண்ட்ஸ்ட்டயும் சரி, நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன். அல்லது இந்த கோர்ஸ் படிக்க போறேன். இது செய்ய போனேன்டா, அப்படி ஒன்றுல நீங்க ஃபெயிலியர் ஆகுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ, அவ்வளோத்தையும் லிஸ்ட் போட்டு உங்கட்ட கதைப்பாங்க. நீங்க இந்த மாதிரியான மக்களோட இத்தன ஈவன் நம்மோட பேரண்ட்ஸா கூட இருக்கலாம். நான் இப்படி ஒன்று செய்ய போறேன்னு சொன்னா, இல்ல இது பிழைச்சு போகும்ங்கிறதுக்கு என்னென்ன பட்டியல் போட முடியுமோ, அவ்வளோத்தையும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நான் ஆக போறேன்னு கேட்டா, இல்ல அது ரொம்ப கஷ்டம். அதுல பாஸ் ரேட் குறைவு.
அதுக்கு கிளாஸஸ் வந்துட்டும் கலம்புக்கு போகணும், கலம்புக்கு போனா அங்க தங்கணும், அங்க ஆடிட் ஃபர்ம்ஸ்க்கு போறதுக்கு சல்லி இல்ல, 5000 மந்த்துக்கு தருவாங்க, இங்க வாடகை செலவு அது இதுன்னு சொல்லி என்ன அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாதோ அதுதான் லிஸ்ட் போட்டு தருவாங்க. இப்படி சொல்றவங்களால ஒரு காலமும் அதை பீட் பண்ணவே முடியாது. ரைட்? இப்படி இருக்கிறவங்களோட நீங்க இருந்து கொண்டு நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே எதை நோக்கி இருக்குதுன்னு சொன்னா, இதை அச்சீவ் பண்ண முடியாது, 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 முடியாது. அதுக்குரிய காரணம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்குது. அதை பத்தி தான் சிந்திச்சாங்க இருந்தாங்கடா, அதை அடையிறதுக்கான விஷயங்கள் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தராது. பிகாஸ் உங்களோட சிந்தனை எல்லாம் அதை நோக்கி இல்ல. ஆனா இதையே விட்டுட்டு நான் போறேன், நான் ஒர்க் பண்றேன், எனக்கு பொருத்தமான ட்ரைனிங்ஸை நான் எடுத்துக்கொள்றேன். அது எப்படி நடக்குங்கிறது தெரியாது, பட் இது நடக்கும். சோ இப்படி நம்புறவங்களால விஷயங்கள் மட்டும்தான் இது நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆப்வியஸா சொல்றேன், இந்த லைஃப் வந்து இப்ப நான் இருந்து கொண்டிருக்கிற லைஃப் வந்துட்டு எப்படி வரும்ங்கிறது எனக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடுத்த 1 இயருக்குள்ள நான் $1 மில்லியன் சம்பாதிக்க போறேன்னு நினைக்கலாம். அல்லது ஒரு 2 மில்லியனுக்கு மேல ரெவென்யூ தரக்கூடிய ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் நான் செய்ய போறேன்னு நினைச்சா, அது எப்படி நடக்கும்ங்கிறத பத்தி நான் யோசிக்கிறது கிடையாது. அது எப்படி அது நடக்கும்னு நம்புறேன். 100% நம்புறேன். அது நமக்கு வந்து சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், டொலர்ஸ்ல சம்பாதிக்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு. பட் அதுக்கு எப்படி செய்யறது, என்ன ப்ரோசஸ்ங்கிறது தெரியாது. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு டாலர் அக்கவுண்ட் இருக்கிற மாதிரியும், அதுல எனக்கு வந்து $5,000 $6,000 அது டெய்லி வந்து ஹெட் ஆகுற மாதிரிக்கும் ஐ யூஸ் டு பிலீவ், ஐ யூஸ் டு ஆஸ்க். நவ் ஐ எம் ஹேவிங் a Stripe account, ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே அக்கவுண்ட். யூஎஸ்ல எல்எல்சி கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணினேன். ரைட்? நிறைய சர்வீசஸ் கொடுக்குற அந்த சல்லி எல்லாமே யூஎஸ் டாலர்ஸ்ல தான் வந்து இருக்கு. நவ் ஐ எம் சீவிங் தட் ஆக்சுவலி. பட் எனக்கு இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. பிகாஸ் அது ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். நான் என்னுடைய இமேஜினேஷன்ல, என்னுடைய விஷுவலைசேஷன்ல, என்னுடைய லோ ஆஃப் அட்ராக்ஷன்ல ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ஸோ இதை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 100% உங்களுக்கு விஷயம் தெரியும். ஏன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு எப்படின்னு நம்ம யோசிக்காமலுக்கு நம்ம 100% பிலீவ் பண்ணும் போது, அதையே சிந்திக்கும் போது உங்களுடைய ஃபோக்கஸ் கூர்மையாகும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட கண்ல படும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களோட ஃபோக்கஸ் போகும். அது சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்க தேடி போவீங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிப்பீங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க. அந்த ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸை கொண்டு வரும். திஸ் இஸ் ஹவ் தி சிஸ்டம் இஸ் வொர்க்கிங். இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும்னு சொல்லி ஒரு பிளான் உங்களுக்கு எண்ணம் இருந்தால் தான் நீங்க அந்த காரை பத்தி யோசிப்பீங்க. அந்த காரோட விலையை பத்தி யோசிப்பீங்க. இந்த கார் வாங்கணும்னா எவ்வளவு எனக்கு பணம் தேவைன்னு யோசிப்பீங்க. அந்த பணத்தை நீங்க எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிப்பீங்க. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிசினஸ் செய்யலாமா, வேலைக்கு போகலாமா, பிசினஸ் செஞ்சா எவ்வளவுக்கு சேமிச்சு அதுக்கு யூஸ் பண்ணேலும், அந்த பிசினஸ்ல நமக்கு எவ்வளவு காசு தேவைண்டா, எத்தனை கஸ்டமர்ஸ் வேணும், அந்த கஸ்டமர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், இந்த பொருளுக்கு எவ்வளவுக்கு விலை வைக்கலும், அந்த வேலை கஸ்டமர்ஸ்க்கு தேவையாங்கிற மார்க்கெட் ரிசர்ச் ஒட்டுமொத்தமான விஷயமும் எங்கால உங்களுக்கு பின்னால வரும்னு சொன்னா, நீங்க அதை நோக்கி ஓடும் போதுதான், அந்த சிந்தனையை நோக்கி நீங்க ஓடும் போதுதான் அதுக்குரிய விஷயத்தை நடத்துறதுக்கான சந்தர்ப்பம், அதுக்குரிய வாய்ப்புகள், அதுக்குரிய நபர்களை உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு உருவாக்கி தரும். பட் நீங்க அதே விஷயத்துல நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை நம்பணும் நீங்க. அதாவது நீங்க இப்போ வெயிட்ட லூஸ் பண்ண போறீங்க, நான் வெயிட்ட குறைக்கணும்னு சொன்னா, நான் வெயிட் அடிக்கிறேன் யோசிச்சுட்டு நீங்க வெயிட்டா தான் இருப்பீங்க. நீங்க ஃபிட் இருக்கீங்கன்னு யோசிக்கும் போதுதான் அந்த ஃபிட்னஸ் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது உங்களோட கையில வந்து சேரும். ரைட்? இதை நீங்க தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி a big secret in your life. பிகாஸ் புக் ரீடிங் பண்றதுங்கிறது ஜஸ்ட் வெறும் ரீடிங் கிடையாது. அதுல இருக்கிற விஷயங்களை நீங்க அப்ளை பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு பி a very big thing. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பத்தி நான் அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை பத்தி சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அ பவர்ஃபுல் அட்ராக்டிவ் போஸ்ட். ஸோ எதிர்பார்ப்புங்கிற ஒரு விஷயம் உண்டு உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்க அடைஞ்சு கொள்ள முடியாது. உங்களுக்கு பிடிச்ச பொருளை, நீங்க பிடிச்ச விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அதே எக்ஸ்பெக்டேஷனான விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். ஸோ எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, எதிர்பாருங்க. எது தேவையில்லையோ அதுல கவனம் செலுத்தாதீங்க. ரைட்? இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே சமயம் கிராட்டிடியூடுங்கிற ஒரு விஷயம். லெட்ஸ் டாக் அபவுட் அ கிரெடிடியூட். இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லலாம்.
நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். நாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்மகிட்ட என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்குதோ அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வு அறிக்கணும். யாருக்குமே நம்ம அநியாயம் செய்யாமலுக்கு, யாருக்குமே நம்ம தொந்தரவு பண்ணாமலுக்கு ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும். ஸோ ஒரு நன்றி உணர்வோட இருக்கும்போது உங்களோட எனர்ஜி ஆகட்டும், உங்களோட திங்ஸ் ஆகட்டும், ஓகே உங்களோட லைஃப்ல எல்லாமே இருக்குது. அதனால தான் நீங்க ரொம்ப நன்றி உணர்வோட எல்லாருக்குமே கிராட்டிடியூட்டாக இருக்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்கன்னு சொன்னா, அதே மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு, நீங்க ஒருத்தர பார்த்து சிரிச்சா தான் இன்னொருத்தர் உங்கள பார்த்து சிரிப்பாரு. நீங்க ஒருத்தர பார்த்து முறைச்சு பார்க்கிறீங்கன்டா, இன்னொருத்தர் உங்கள பார்த்து சிரிப்பாரா? சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு ஒரு ஸ்மால் சைல்டா இருந்தா கூட, அந்த பிள்ளைய பார்த்து நீங்க ஸ்மைல் பண்ணும்போது தான் யூ வில் கெட் த ஸ்மைல். நீங்க அந்த பிள்ளைய பார்த்து கத்துறீங்க, கோவப்படுறீங்க. பட் எதிர்பார்க்கிறீங்க அவங்க சிரிக்கிறாங்கன்னு சிரிக்கணும்னு சொன்னா நடக்குமா அது? நோ, இட்ஸ் நாட் கோயிங் டூ ஹேப்பன். நீங்க ஈவன் உங்களோட பார்ட்னராக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப் பார்ட்னர்ட்ட கூட்ட, நீங்க அவங்கள பெருமையா 4 பேர்ட்ட பேசினா தான், அவங்க உங்கள 4 பேர்ட்ட பெருமையா பேசுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட அன்பா நடந்துக்கிட்டா தான், அவங்க உங்களோட மேல அன்பு செலுத்துவாங்க. பட் நாம செய்றதெல்லாம் பேட் திங். உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் செய்றவர், அவரு எல்லார்ட்டயும் இருந்து கொள்ளையடிக்கணும், லஞ்சம் வாங்கணும், ஊழல் செய்யணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அவருக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே லோயலா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கலுமா? எப்படி எதிர்பார்க்கலும்? நீங்க உங்களுக்கு உண்மையா இல்ல, உங்களுக்கு நேர்மையா இல்ல, உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்க நேர்மையா இல்ல. அப்ப உங்களுக்குன்ட்டு வரவங்களும் அப்படித்தான் வந்து சேருவாங்க. ஏன்னா, உங்களுக்கு என்ன சிந்தனைகள் இருக்குதோ, அதே மாதிரியான நபர்கள தான் நீங்க ஈர்த்தெடுப்பீங்க உங்களோட வாழ்க்கையில. ரைட்? சோ, நாம எந்த அளவுக்கு தேங்க் பண்றோமோ, மத்தவங்களுக்கு கிராட்டிட்யூட்டா இருக்கிறோமோ, அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க இன்னும் இன்னும் நன்றி செலுத்துறதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ரைட்? சோ தட் இஸ் சம்திங் கால்ட் கிராட்டிட்யூட். இத பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் டீப்பா அந்த புக்ல நீங்க தெரிஞ்சு கொள்ளையிலும். அண்ட் த another திங் இஸ் விசுவலைசேஷன். இது எத்தன பேருக்கு தெரியும்? விசுவலைசேஷன் பத்தி நான் சில நேரங்கள்ல ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். இந்த மெமரி சிஸ்டம்ஸ நம்ம பார்க்கும்போது. ரைட்? த விசுவலைசேஷன் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். விசுவலைசேஷன்ங்கிறது உங்களோட மைண்ட் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் இந்த விசுவலைசேஷன். இப்ப உதாரணத்துக்கு இதுக்குள்ள எத்தன ஏஐடி ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் இருக்கிறீங்க? ஸ்டூடண்ட்ஸ். ஏஐடி ஆல்ரெடி முடிச்ச என்னோட ஃபாஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் இதுல நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஏஐடி பாஸ் ஃபைனலிஸ்ட்ங்கிறது நீங்க பிஎம்ஐசிஹெச்க்கு போறதையும், உங்களோட பேரண்ட்ஸோட நீங்க பிக்சர்ஸ் எடுத்துக்கொள்ளணும்ங்கிறதையும், நீங்க ஆல்ரெடி உங்களோட மனங்கள்ல நீங்க இமேஜினேஷன் பண்ணினீங்களா? இல்லையா? உங்கட்ட அந்த ஆல்ரெடி அந்த தாட்ஸ் இருக்குதா? இல்லையா? ஆல்ரெடி இருந்துச்சு. அதுதான் உண்மையிலேயே நடந்துச்சு. அவ்வளவுதான். பிகாஸ் நீங்க ஆல்ரெடி அத கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த தாட்ஸ நீங்க ஆல்ரெடி யூனிவர்ஸ்ட்ட குடுத்துட்டீங்க. அது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. அவ்வளவுதான். சோ உங்களுக்கு தேவையானது இது வந்து நல்லதா நினைச்சாலும் சரி, கெட்டதா நினைச்சாலும் சரி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கைஸ் நான் ஒரு ஒரு ஓப்பனான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களால கனெக்ட் பண்ண முடியும் பாருங்க. இப்ப 2 வகையான பாய்ஸ் இருப்பாங்க. ரைட்? ஒரு பாய்ஸ் வந்துட்டு இந்த கேர்ள்ஸ்க்கு பின்னாலேயே திரிஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பாய் வந்து நல்ல படிக்கிற புள்ளையா இருப்பாரு. இந்த கேர்ள்ஸ்க்கு பின்னால திரிஞ்சு கொண்டிருக்கிறவரு, அவர்கிட்ட தான் நெறைய கேர்ள்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல படிக்கிற புள்ளையா இருப்பாரு, நல்ல புள்ளையா இருப்பாரு. யாருமே வந்து பேச மாட்டாங்க. அவரு யோசிப்பாரு, "அடே! நாம நல்ல புள்ள. நம்மகிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க." பட் அவர பாருங்க. எப்ப பாரு கேர்ள்ஸ்க்கு பின்னால திரிறதும் அதுதான் வேலை. பட் அவர்கிட்ட தான் நெறைய பேர் பேசுறாங்கன்னு சொல்லி. இப்படியான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கிறாங்களா இப்படியான ஃபிரெண்ட்ஸ்? அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட தாட் ஸ்டூடண்ட்ஸ். அவங்களோட சிந்தனைகள் எப்பயுமே அந்த பிள்ளைக்கு பின்னால போகணும், இந்த பிள்ளைக்கு பின்னால போகணும். இந்த பிள்ளையோட வீடு எங்க இருக்குது? அங்க இந்த பிள்ளையோட வீடு எங்க இருக்குது? இன்றைக்கு நான் இந்த பிள்ளையோட பேசணும். இந்த பிள்ளையோட நம்பர் எடுக்கணும். அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆட்கள் தானே அவங்களுக்கு வந்து சேருவாங்க. அத மாதிரியான சந்தர்ப்பங்கள் தானே அவங்க வந்து கிடைக்க போகுது. ஆனா, ஒரு படிக்கிற புள்ளைக்கு அவரினுடைய யோசனையில நாளைக்கு எந்த சாப்டர முடிக்கலும், நாளைக்கு எந்த புக்க படிக்கலும், இன்றைக்கு பிளான் இது, இன்றைக்கு இந்த கிளாஸ் இருக்குதுன்னு சொன்னா, அதுக்கு போற மாதிரியான ஆட்கள், அதுக்கு போற நபர்கள் தான், அதுக்கு போற சந்தர்ப்பங்கள் தான் வந்து சேரும். இட் இஸ் ஆல் அபௌட் த விஷுவலைசேஷன். மைண்ட்ல நீங்க எத பார்க்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். பிகாஸ் நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது, உங்களோட தாட்ஸ்க்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. பிகாஸ் நம்மட மைண்டுக்கு தெரியாத ஸ்டூடண்ட்ஸ், நம்மட மைண்டுக்கு தெரியாது, நம்ம யோசிக்கிறது உண்மையா பொய்யாங்கிறது மைண்டுக்கு தெரியாது. இப்ப நீங்க கனவுல தூங்குறீங்க. நாய் துரத்துற மாதிரி இருக்குது. பட் நீங்க எழும்பி பார்த்தோம்னா, அதே
ஹார்ட் பீட் உங்களுக்கு அப்படியே உண்மையில இருக்குமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிக்கிறீங்க? நாய் துரத்துற மாதிரி கனவு கண்டுட்டு எழும்பின உடனே அப்பயும் உங்களோட ஹார்ட் பீட் இருந்துகிட்டே இருக்கும். டிட் யூ ஃபீல் இட்? ரைட்? அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் நம்மட உடம்புக்கோ நம்மட பிரெயினுக்கோ நம்ம யோசிக்கிறது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. 100% தெரியாது. அதே மாதிரி தான் நீங்க ஒரு விஷயத்த நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது, நம்ம ஆல்ரெடி இப்படி ஆயிட்டோம்ங்கும் போது அது ஆக்சுவலாக ஓகே இப்படித்தான் இருக்குதுன்னு தான் நினைச்சு ஆரம்பிக்க துவங்கிடும். உதாரணத்துக்கு நிறைய சைக்காலஜிஸ்ட பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் அட்வைஸ் தரவங்கள்ட்ட அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு நல்ல சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். ஒருத்தருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது. அந்த ஆஸ்துமா பிரச்சனைக்கு வந்து அவர் ஹீலிங் எடுத்துக்கொள்றார். அதாவது இந்த மூக்குல வச்சு போடுவாங்களே அந்த மாதிரி மருந்து எடுத்துக்கொள்றார். ஆக்சுவலா அவருக்கு ஆக்ஸிஜன் தேவை. ஸோ ஒரு நாள் வந்து கதவு பூட்டி இருக்குது. ஹீலிங் பண்ற மெடிசின்ஸ் வந்துட்டு வெளியால இருக்குது. பிகாஸ் அவருக்கு ஆக்ஸிஜன் இல்ல. ஸோ உடனடியாக அவர் ஃபீல் பண்றாரு. அவருக்கு வருத்தம் வருது. பட் அவர் நினைச்சுக்கிட்டாரு கதவு திறந்து இருக்குது. நமக்கு காத்து வரும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சுக்கிறாரு. அவருக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு. பட் ஆக்சுவலா அவர் மார்னிங் எழுப்பி பார்க்கும்போது தான் தெரியுது. ஆக்சுவலா நம்ம டோரை ஓப்பன் பண்ணவும் இல்ல. அங்க வேற ஒரு ஆக்ஸிஜன் வரவும் இல்ல. பட் அங்க நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மோட மைண்ட் வந்து ஆல்ரெடி பிலீவ் ஆயிருச்சு. ஓகே டோர் ஓப்பன் ஆகிக்குது. ஸோ நமக்கு ஆக்ஸிஜன் வெளிய இருந்து கிடைக்கும்ங்கிறது. அதுக்கேத்த மாதிரி மைண்ட் வந்து நம்மோட பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு. நம்மோட பாடிக்கு தெரியாது உண்மையா பொய்யாங்கிறது. அதுக்குரிய ஹார்மோன்ஸ் வந்து வெளியிட ஆரம்பிச்சிடும். ரைட்? ஸோ தி விஷுவலைசேஷன் இஸ் a வெரி வெரி பிக் ப்ராசஸ். இது எப்படி நீங்க பண்ணணும்? இது எப்படி உங்களோட தாட்ஸை நீங்க ஃபீலிங்ஸை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்? அதை உங்களோட கோல்ஸை நோக்கி எப்படி கொண்டு வரணுங்கிற விஷயங்கள் யூ கேன் கெட் இட் வெரி டீப்லி இன் திஸ் புக். ரைட்? ஸோ இதுல முக்கியமான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சஜஷனோட நான் பர்சனா சொல்றேன். ஒவ்வொரு நாளும் முடியும் போது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கோ பேக் த்ரூ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த டே. அந்த டே ஆரம்பிச்சதிலிருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, யாரையெல்லாம் நீங்க சந்திச்சீங்க, அதுல எந்த விஷயங்கள் உங்களுக்கு பேடான ஒரு ஃபீலிங், பேடான ஒரு எமோஷனை குடுத்துச்சுன்னு யோசிங்க. அதுக்கு காரணம் நீங்க ஆல்ரெடி ஒரு விஷயத்துல பேடான தாட்ஸ குடுத்திருக்கீங்க. அந்த விஷயத்த நீங்க மாத்தி நல்லபடியா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் உங்களோட ஒரு நாள் இருக்குது. அந்த நாள நீங்க திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது விளங்குது, உங்களோட டீச்சர் வந்து உங்கள ரொம்ப ஏசி திட்டிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சீங்கன்னு சொன்னா, நீங்க ஏதோ ஒரு அடிப்படையில அந்த சந்தர்ப்பத்துக்கு வழிவகுத்து வச்சிருக்கீங்க. ஒன்று உங்களோட ஹோம் ஒர்க்ஸ நீங்க செய்யாம விட்டிருப்பீங்க, அல்லது அவங்களோட முரண்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு நடந்து இருக்கு. அதனால தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. அத நீங்க மாத்துங்க. அது சரியாக பிறகு நடங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் யூ கைஸ். ரைட்? ஸோ இத நல்லாக தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங் நீங்க உங்கள நோக்கி பணத்த அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இது நான் பல வழிகள்ல நான் இத அட்ராக்ட் பண்ணிருக்கேன் ஸ்டூடண்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த புக்க வந்து எவ்வளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். பிகாஸ் இந்த புக் வந்து நான் குடுக்கணும். என்னால பல பேருக்கு இது குடுக்கணும்னு நான் நினைச்சது கூட இட்ஸ் எ லா ஆஃப் அட்ராக்ஷன். இத நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த புக் எடுத்து நம்மோட பிள்ளைகள் எல்லாருக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் குடுக்கணும். என்ன சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்கணும். இதுல யூஸ் பண்ணுங்க. இத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வொர்க் அவுட் ஆயிக்குன்னு சொல்லணும்னு நான் யோசிச்சிருந்தேன். நான் அத நம்பினேன் நான். இது என்னால குடுக்கப்படும். இது என்னால பல ஆயிரக்கணக்கான புள்ளைகளுக்கு போய் சேரும்ங்கிறத நான் நம்பினேன். அத ரீட் பண்ணும்போதே. ஆனா அது எப்படி நடக்கும்? எப்படி நான் செய்ய போறேன்? இந்த புக் எங்க இருக்குது? யார்? அதெல்லாம் நான் நினைக்கவே இல்ல. எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இது நடக்கும்னு நான் நம்பினேன். அந்த தாட்ஸ், அந்த ஃப்ரீக்வென்சி தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து முடிச்சுக்குது. நான் இது எல்லாத்தையும் ஒரு ட்ரீம் மாரி தான் நான் பார்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மட்ட இம்போர்ட் லைசென்ஸ் ஸ்ரீலங்கால இந்த புக் இல்ல. தமிழ்ல இந்த புக் இல்ல ஸ்ரீலங்கால. ரைட்? சோ இந்தியால இருந்தா எடுக்கணும். இந்தியால இருந்து எடுக்கணும்னா இம்போர்ட் லைசென்ஸ் வேணும். அதுக்கு சப்ளையர கம்யூனிகேஷன் பண்ணணும். அந்த சப்ளையர் யாருன்னு தெரியாது. அப்போ இது எல்லாமே வித்தின் குயிக்லி நடந்துச்சு. ஸோ நம்மட பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்மட இம்போர்ட் லைசென்ஸ் அது செஞ்சு தரதுக்கான ஃப்ரிட் ஃபோர்வேட்டர், ரைட்? சப்ளையரை கம்யூனிகேஷன் பண்ணது, அவங்க ரெஸ்பான்ஸ் தந்தது, அவங்க நமக்குண்டு ஆஃபர் தந்தது, குட்ஸ் அனுப்பினது, அது இந்தியால இருந்து இங்க ஸ்ரீலங்காவுக்கு வந்தது, அதை கிளியர் பண்ணி இங்க கொண்டு வந்தது, அது இவ்வளவு பேருக்கு ஜாயின் பண்ண வச்சது. இட் இஸ் ஆல் மிராக்கிள், ரைட்? இட்ஸ் ஆல் மிராக்கிள், பட் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் தாட். பட் அந்த சிந்தனைக்கு 100% பவர் இருந்துச்சு. அந்த சிந்தனைக்கு அந்த அந்த தாட் ப்ராசஸ்க்கு
உண்மையிலேயே ஒரு வேல்யூ இருந்துச்சு. பிகாஸ் அதுல இருந்த நம்பிக்கை, அதுல இருந்தக்கூடிய பிலீவ் சிஸ்டம், அது எல்லாத்தையும் எப்படி செய்யணுங்கிறது எல்லாத்தையும் சிம்பிள் ப்ராசஸ் ஆக்கி விட்டுட்டு. அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் அட்ராக்ட் எனிதிங் யூ வாண்ட். ஆக்சுவலி த மணி, த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்க மணியை இதன் மூலமாக உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு ரிச் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஒட்டுமொத்தமான மைண்ட் செட்டும் பிசினஸ் பத்தியும், அவங்களோட பணம் சம்பந்தமாகவும் தான் இருக்கும். அதனால தான் அவங்கள்ட்ட பணம் திரும்ப 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 வந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம். ரைட்? பிகாஸ் நாம வளரும்போது பணம் சம்பந்தமாக நாம எப்படி வளர்றோம்? பணம் வச்சுக்கிறவன்லாம் கெட்டவன். ரைட்? பணம் வந்து கெட்டவன்ட்ட மட்டும்தான் இருக்கும். பணம் இருந்தா சந்தோஷம் இருக்காது. அதே மாதிரி நமக்கு நாம வளரும் போதெல்லாம் நம்மட சின்ன வயசுல இருந்தே நம்ம காசை கேட்கும் போது நம்மட வாப்பா அம்மா மாதிரி சொல்றது என்ன, மரம் என்ன காசு இருக்க மரத்திலேயா காய்க்குது, பணம் என்ன மரத்திலேயா காய்க்குது. அப்போ பெரும்பாலும் இந்த மிடில் கிளாஸ்ல நாம இருக்கிறவங்க நம்ம வளரும் போதே இந்த பணம்ங்கிறது ஒரு பற்றாக்குறையான விஷயம், அதை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்ட்டே நம்ம வளர வச்சிட்டோம். அதனால நம்ம கிட்ட அது வராது. பிகாஸ் நீங்க பணம் சம்பந்தமாக என்கிட்ட போதாது போதாது என்கிட்ட இருக்கிறது போதாதுன்னு சொல்ற வரைக்கும் உங்களினுடைய அந்த மைண்ட் செட் இது ஒரு பற்றாக்குறையான விஷயம் அப்படிங்கிற மைண்ட் செட் இதை எல்லார்ட்டையும் இது இருக்காது, நம்ம கிட்ட வராதுப்பா, நாமெல்லாம் இப்படியோ தான் இருக்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருப்பீங்க நீங்க. ரைட்? அதுதான் நான் சொல்றது. இப்ப நீங்க ஒரு பிசினஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நான் கண்ட ஒரு விஷயம், முதலாக ஒரு 1 crore சம்பாதிக்கிற வரைக்கும், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும், 1 கோடி ரூபாவை பேங்க் அக்கவுண்ட்ல பார்க்காத வரைக்கும் அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான். அது வரைக்கும் ஸ்மால் பிசினஸ் கன்சல்டன்சி தான் நான் யூஎஸ்ல எல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். பட் அதை பார்த்தது பிறகு ஆக்சுவலா நம்மளோட மைண்ட் வந்து பெருசாயிரும். நம்ம யோசிக்கிறது எல்லாம் மில்லியன் கணக்குலையும் பில்லியன் கணக்குலையும் ஆயிடும். எப்படி ஒரு நான் இப்ப யோசிக்கலாம், எப்படி ஒரு 100 மில்லியன் வேர்த்தான ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணலும், ஒரு கன்சல்டன்சியை கொடுக்கலும், எப்படி நம்ம ஒரு 1 crore போட்டோம்னு சொன்னா ஒரு 10 crore பிசினஸ் வந்துட்டு நம்ம யூஎஸ்ல நம்ம ஜெனரேட் பண்ணல. அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறது. த ரீசன், நம்ம அதை கடந்து வந்துட்டோம். நம்மட அந்த வட்டம் எவ்வளவுக்கு நம்ம ஸ்மாலா யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்மாலா வரும். எந்த அளவுக்கு பெருசா நம்ம யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பெருசா வரும். யூனிவர்ஸுக்கோ நம்மளோட தாட்ஸ்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கோ இது சின்னது இது பெருசுங்கிற கதையே கிடையாது. எது யோசிக்கிறீங்களோ நீங்க அதை செய்வீங்க. நீங்க ஒரு 10 மில்லியனுக்கு நீங்க பிசினஸ் யோசிக்கணும்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் மில்லியன்ஸ்ல தான் இருக்கும். நீங்க மில்லியன்ஸ் பெருசா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் பத்தியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 1000 லேக்ஸ்லயும் தான் இருக்கும். அப்போ நீங்க உங்களோட சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இதை வச்சு நீங்க வெளியே வரணும். இப்ப பிசினஸ் செய்ய போகலே வீட்டுல என்ன சொல்றது, மத்தவங்க என்ன சொல்றது, இட் இஸ் ரிஸ்க், இதை செய்யாதீங்க, அது ரிஸ்க், அது சரி வராது. அப்ப நீங்க அதை ஒப்சர்வ் பண்ணி அதையே கொண்டு வந்தீங்கன்னா இல்ல. நம்மளோட வாழ்க்கையே இங்க ரிஸ்க் தான். வாழ போறது மேக்சிமம் 60 வருஷம், ஒரு 70 வருஷம், 70 தான் மேக்சிமம் இங்க இப்ப இருக்கக்கூடிய ஆயுட்காலமே. நமக்கு வாழ்க்கையே இங்க நிரந்தரம் இல்ல. இதுல ரிஸ்க் எடுக்காதீங்க, ரிஸ்க் எடுங்க, கவர்மெண்ட் ஜாப்புக்கு போங்க, பிரைவேட் ஜாப்புக்கு போங்க, 1008 அட்வைஸ் வேற. வாழ்க்கை கொஞ்ச காலம். பிறக்கிறது, இறக்குறது, வாழ்றது இது எல்லாருக்குமே உண்டுதான். ஆனா எப்படிங்கிறது நாம தான், நம்மட கையில இருக்குது. அது இங்க வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் உண்டுதான். அது எப்படிங்கிறது நம்மட கையில தான் இருக்குது. சோ உங்களோட தோட் சிஸ்டத்தை நீங்க மாத்தாத வரைக்கும் உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. என்னால இது முடியும், பணம் சம்பந்தமாக முக்கியமாக நீங்க உங்களோட தோட்ஸை மாத்தணும். இப்ப நீங்க இயலாதுன்னு சொல்ற விஷயத்தை யாரோ ஒருத்தர் செஞ்சு தயக்கிறாங்க. எத்தனை பேர் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி 888 ஸ்டார்ட் பண்ணி 2 மாசத்தால ஆன்லைன்ல செய்ய இயலாதுன்னு சொல்ற விஷயத்தை நான் 5 வருஷமா நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அதுவும் ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட. சோ நாம என்ன யோசிக்கிறோம்ங்கிறது தான் இங்க மேட்டர். அதை எப்படி நம்ம ஃப்ரீக்வென்ட் பண்றோம்ங்கிறது தான் மேட்டர். ரைட்? சோ நீங்க பணத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா வரணும்னு நினைச்சிட்டு நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஒரு 25,000 30,000 அல்லது ஒரு 60,000 தான் வச்சுக்கோங்களேன் சம்பளத்துல தான் நான் வேலை செய்வேன்னு சொன்னா நீங்க ரிச்சஸ்ட் பர்சனா ஆக முடியுமா, ஆக முடியாதா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. நான் சொல்றது புரியுதா? ஐ வாண்ட் டு பிகம் அ ரிச்சஸ்ட் பர்சன் நீங்க நினைச்சிட்டு பட் உங்களோட ஒட்டுமொத்தமான தோட்ஸும் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா ஏழுமா? ஏலாது. எதை நீங்க யோசிக்கிறீங்களோ அதுதான் ஆவீங்க. அதே மாதிரி நீங்க பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க வெல்த்தை பத்தி யோசிக்கணும், செல்வத்தை பத்தி யோசிக்கணும், எப்படி அது வேலை செய்யுது,
அது எப்படி இல்லாதவங்க கையில இருந்து இருக்கிறவங்க கையில கூட போகுது? ஏன் ஒருவங்க 1% மட்டும் அதை கூட வச்சுக்கிறாங்க? அதுக்கான காரணம் என்ன? when you are thinking only you will become. ஸோ அதுக்கு நீங்க உங்களோட இமேஜினேஷன், உங்களோட விஷுவலைசேஷன் அதை நீங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும். ரைட்? அதே சமயம் ஒரு இன்டென்ஷனா நீங்க இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கணும். என்னால இது முடியும், என்னால இயலும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உங்களுக்கு சிம்பிளாவே இது வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும். இட்ஸ் மை பர்சனல் அட்வைஸ் ஆல்சோ. ரைட்? ஸோ லவ் யுவர் செல்ஃப். மிக முக்கியமான ஒரு விஷயம். ரைட்? லவ் யுவர் செல்ஃப். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்? ரைட்? முதல்ல உங்களுக்கு பிடிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது யாருன்னு கேட்டா நான் தான். அதுக்கு பிறகு தான் யாத்ரீஃப், என்னோட மகன் இருக்கட்டும், வைஃப் ஆகிக்கட்டும், பேரண்ட்ஸ் ஆகிக்கட்டும். எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது என்னைய தான். அதுக்கு பிறகு தான் எல்லாரும். பிகாஸ் உங்களோட மேல உங்களுக்கு அன்பு செலுத்த தெரியாட்டி, உங்களை நீங்க காதலிக்க தெரியாட்டி, நீங்க எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க? உங்களோட வார்த்தைகள், உங்களோட செயல்கள், உங்களை சுத்தி உள்ள விஷயங்கள் உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டி எப்படி? நீங்க எப்படி அதே விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க உங்களை தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். உங்களுக்கு கொடுங்க. ரைட்? ஸோ உங்களை நீங்க ஒரு லவ்வோட, ரெஸ்பெக்டோட, ரைட்? உங்களை நடத்தும் போதுதான் அதே மாதிரி உங்களை நடத்துறவங்களை நீங்க உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர முடியும். உங்களோட வாழ்க்கையில வந்து சேருவாங்க. இதே நீங்க உங்களை பத்தி பேடா நீங்க ஃபீல் பண்றீங்க, உங்களை பத்தி உங்களுக்கே கெட்ட அபிப்பிராயம் இருக்கும்போது, உங்களுக்கே அப்படி இருக்கும்போது, உங்களுக்கு அதே மாதிரியான நபர்கள், அதே மாதிரியான சந்தர்ப்பங்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையில வந்து சேரும். ஸோ உங்களை பத்தி நீங்க உங்களோட குவாலிட்டீஸை நீங்க யோசிங்க. உங்களை யாருமே தரக்குறைவாக பேசுறதுக்கு அனுமதிக்காதீங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கவும் இருக்காதீங்க. பிகாஸ் உங்களை நீங்களே மதிக்கல. உங்களை பத்தி உங்களை தரக்குறைவாகத்தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஃபேமிலிலன்னு சொன்னா, அதே இடத்துல நீங்க திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க உங்களையே நீங்க மதிக்கலன்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரியான ஆட்கள் தான் உங்களோட வாழ்க்கையில வந்து சேரும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒண்ணு உருவாகணுமான்னு சொன்னா, நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டோன்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஒருத்தவங்கட மேல நீங்க கம்ப்ளைண்ட்ட மட்டுமே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இன்னும் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களும் நடந்து கொண்டு இருப்பாங்க. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க. அவங்களோட நல்ல விஷயங்கள பேசி பாருங்க. நீங்க இன்னும் இன்னும் அவங்களோட நல்ல விஷயங்களுக்கு அப்ரிஷியேட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ திஸ் இஸ் ஆல் த வெரி குட் திங். ஸோ ஸ்டூடண்ட்ஸ், லெட் மீ கன்க்ளூட் திஸ். இத நான் பேசினேன்னு சொன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பட் வி டோன்ட் ஹேவ் மச் டைம். ஸோ ஸ்டூடண்ட்ஸ், ரிமெம்பர், ஐ எம் ரெக்கமெண்டிங் டு டேக் திஸ் புக்ஸ். இந்த புக் வந்து நம்மகிட்ட அவைலபிளா இருக்குது. வி ஹேவ் திஸ் புக். அண்ட் இது பிசினஸ் கிடையாது. சரியா? இது பிசினஸ் கிடையாது. பிகாஸ் இத வச்சு தான் நான் சம்பாதிக்கணும்னு எல்லாம் எனக்கு கிடையாது. ரீசன் என்னன்னு சொன்னா, ஐ ஆல்ரெடி ஹேவ் இனஃப். என்னுடைய ஸ்டூடண்ட்ஸே கிட்டத்தட்ட 25,000 26,000 பேரு. ரைட்? ஸோ இது பிசினஸ் கிடையாது. இத கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது, நான் இதுல நிறைய பலன் அடைஞ்சுக்கிறேன் ஸ்டூடண்ட்ஸ். பெர்சனலா என்னுடைய ஸ்டோரி நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். நான் ஏ லெவல் படிச்சேன். அக்கவுண்ட்ஸ், பிசினஸ், எக்கனாமிக் தான் நான் படிச்சது. சரியா? படிச்சது பிறகு எங்களோட வீட்ல இருந்து எல்லா இடங்கள்லயுமே எதிர்ப்பு. எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக இயலாது. பிகாஸ் எனக்கு படிச்சு முடிச்ச உடனே எனக்கு எப்படியுமே நான் கேம்பஸ் போகணுங்கிறது தெரியும். அவ்வளவுக்கு நான் விழுந்து விழுந்து படிக்கிற ஒருத்தர். "உனக்கு யுனிவர்சிட்டி கிடைக்கும் தானே, நீ போயிடு" அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு ஊர்ல இருக்க முடியாது. பிகாஸ் அந்த டைம்லயும் சரி, இப்பவும் சரி, நான் பிறந்த ஊர்ல கொமர்ஸுக்கு ஏத்த மாதிரியான ரிசோர்ஸஸும் கிடையாது. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு சார்ட்டர்ட் படிக்கணும்னாலோ, வேற விதமான படிப்பு படிக்கணும்னு சொன்னா, அதுக்கு கைட் பண்றதுக்கோ சரியான சார்மாரும் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டூ கோ டூ கொலம்போ. பட் நான் எங்களோட ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு கூட நான் போனது கிடையாது. அந்த அளவுக்கு தான் நாங்க இருக்கும் சிச்சுவேஷன்ஸ். பட் ஸ்டில் ஐ பிலீவ் அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த புக்ஸ் கையில கிடைச்சிருந்துச்சு அந்த டைம். அந்த டைம் என் கையில இந்த புக் இருந்துச்சு. நான் ஓகே, ஐ பிலீவ் இது நடக்கும். இப்படி நான் செய்ய போறேன். இது இப்படி நடக்குங்கிறத நான் நம்பினேன். ஆனா எனக்கு எப்படி நடக்கும் எல்லாம் தெரியாது.
ஈவென்ச்சுவலா நான் அப்படியே நோனிச்சிக்கும் போது இக்மென்ல வந்து எனக்கு ஒருத்தர் கண்டெக்ட் கிடைச்சிச்சு ஜாப் சர்ச் சம்பந்தமா. அவர் வந்து எனக்கு கொலம்புக்கு வாரத்துக்கு ஆஃபர் பண்ணினாரு. அவர் யாருன்னே தெரியாது. இதுவரைக்கும் நான் அந்த பெர்சனுக்கு நன்றி கடனோட தான் இருக்கிறேன். ரைட். அவர் தான் எனக்கு தங்குறதுக்கு இடம் தந்தாரு. இதுக்கு என்கிட்ட கொலம்பு போகும்போது ஈவன் ₹1000 கூட என்கிட்ட இல்ல. பஸ் பிரயாணம் நான் இதுவரைக்கும் ஒரு 1/2 அன் ஹவர் கூட தனியா நான் போயிருக்க மாட்டேன் அந்த டைம். ஸோ ஐ டூக் எ டிசிஷன். எப்படி செய்ய போறோம்ங்கிறதெல்லாம் தெரியாது. பட் நம்ம நினைச்சது நடக்க போகுது. அவ்வளவுதான். பட் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அப்படியோ நடந்துச்சு எனக்கு. ஸோ அந்த 2% தான் இருந்தாரு. ஃபுட் சிட்டில நான் வேலை செஞ்சுக்கிறேன். பிஸா ஹட்ல டேபிள் துடைச்சிக்கிறேன். பட் என்ன செஞ்சாலும் நான் என்ன ஆகப் போறேங்கிறது எனக்கு தெரியும். எல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். தென் அது பிறகு ஈவென்ச்சுவலாவே எனக்கு ஒரு முஸ்லீம் பெர்சன் ஒருத்தர் கிடைச்சாரு. அவரு 1 இயருக்கு எனக்கு ரென்ட் வந்து ஃப்ரீயா வந்து என்ன தங்க வச்சாரு. அவரு இடத்துல. பட் இதெல்லாம் கோயின்சிடென்ஸ் இல்ல. ஏன்னா நான் எது தேவைங்கிறதுல மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். தென் அது தேவையானது நடக்கிறதுக்கான வழிகள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே நடந்துச்சு. ரைட். தென் அது பிறகு எனக்கு படிக்கிறதுக்கு ஸ்பான்சர் வேணும். பிகாஸ் கேபிஎம்ஜி நான் போகணும்னு சொன்னா எனக்கு சல்லி தரதுக்கு யாரும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே எனக்கு என்கிட்ட நானா ஒருத்தர் அவரே ஸ்பான்சர் பண்ணாரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு நான் அவரோட காசு தான் நான் செலவழிச்சிட்டு இருந்தேன். யாருமே சொல்லி தரல. ஈவன் எங்கட பேரண்ட்ஸ் கூட இல்ல. தே வோன்ட் பிலீவ் வித் மீ. ரைட். தென் அது பிறகு ஒரு நல்ல நிலைமைக்கு போனேன். என் லேப்டாப் காணச்சு. நான் விட்டிருக்கிறேன். பட் கொலம்புல பஸ்ல லேப்டாப்பை விட்டு கிடைச்சவங்களோட கதை எப்பயாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? நெவர். என் கொலம்புல போயிட்டு ஏதாவது தொலைச்சிங்கன்னு என் லேப்டாப் 2 தடவை நான் மிஸ் பண்ணிக்கிறேன். சார்ட்டர்ட் எக்ஸாம்ஸ் எழுதி போன டைம் உண்டு 3 வீல்ல நான் மிஸ் பண்ணிக்கிறேன். உண்டு பஸ்ல நான் மிஸ் பண்ணிக்கிறேன். 2 தடவை எனக்கு திருப்ப கிடைச்சிருச்சு. தட் டைம் ஐ யூஸ் திஸ் லோ ஆஃப் அட்ராக்ஷன். எனக்கு அது கிடைக்கும்னு நான் நம்பினேன். கேபிஎம்ஜில அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. நான் பழைய என்னுடைய எஃபி போஸ்ட்ல பார்க்கலாம். நான் கேபிஎம்ஜி போவேன், ஒர்க் பண்ணுவேங்கிறத நான் பிலீவ் பண்ணினேன், நம்பினேன். அப்படி ஒர்க் பண்ற மாதிரியே நான் நினைச்சு கொண்டேன். 1 இயர்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சு. ஐ ஜஸ்ட் கோ தேர். ஒரு நல்ல யூஎஸ் கம்பெனில வேலை செய்யணும்னு நினைச்சேன். ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்சியல் டைரக்டர் ஆகணும், ஒரு டாப் பொசிஷனுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். நான் போனேன். நான் சவுத் ஆப்பிரிக்கா நான் போயிருந்தேன். தென் ஆஃப்டர் தட் ஐ வாண்ட் டு பிகம் எ குட் டீச்சர். ஐ வாண்ட் டு கைட் ஆல் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு அதுதான் ஆரம்பத்திலேருந்து நல்ல தாட்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு பிகம் எ டீச்சர். ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு யாரும் வாய்ப்பு தரத்துக்கு தேவையில்லை. நானே என்னுடைய வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்வேன். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 10 பேர் தான் என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஏறி படிச்சவங்க. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமான என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா பேஸை பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் படிப்பிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் கொமர்ஸ்ல வந்துட்டும் என் பேரை சொன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாரையும் தெரியாது. பட் என்ன எல்லாருக்கும் தெரியும். ஃபைசல் சார் இன்னைக்கு கொமர்ஸ்ல எல்லாருக்குமே தெரியுமா நினைக்கிறேன். பட் நான் எதையும் எதிர்பார்க்கல. நம்ம கொடுக்கணும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். பட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆத்த மாதிரி இறைவன் நம்மளை வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ தி தாட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ரைட். நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவாகத்தான் ஆகுவீங்க. தட் சிம்பிள் கைஸ். ஸோ எனி questions? The thing is, இல்ஹாம், ஒரு விஷயத்தை நீங்க நினைவு வச்சுக்கொள்ளுங்க. இந்த புக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியாலஜியை கொடுக்கும். பேசிக்கான ஐடியாலஜி. த சிஸ்டம் நீங்க எல்லாம் வேணும்னு யோசிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா வந்து கிடைச்சிருமா? நான் கேட்கிறேன். நீங்க உங்களுக்கு அது வேணும், இது வேணும், அதை பத்தி யோசிங்க, இதை பத்தி யோசிக்கணும், வீட்லயே உட்கார்ந்து இமேஜினேஷன் பண்ணிட்டு இருந்தா எல்லாம் கிடைச்சிருமா? நோ. ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஹியூமன் பாடி வந்து சயின்டிபிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா, சயின்டிபிக்கா எப்படி இந்த விஷயம் நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அது உங்களோட பிரைனுக்குள்ள போகணும். அதுக்கு நீங்க அதை பத்தி யோசிக்கணும். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இப்ப கொமர்ஸ் படிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறீங்க. நீங்க டாக்டர் ஆகணும்னு சொல்லி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்ப டாக்டர் ஆகணும்னு யோசிக்காமலுக்கு உங்களால டாக்டர் ஆக முடியாது. அதே சமயம் நீங்க கொமர்ஸ் படிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு யோசிக்காமலுக்கு உங்களுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகாது. ஸோ பேசிக் திங் உங்களோட தாட் ப்ராசஸ் சரியாகும். நீங்க எதை அடிக்கடி யோசிக்கிறீங்களோ, அது அடிக்கடி எதை இமேஜினேஷன் பண்றீங்களோ அதை நோக்கி உங்களோட செயல்களை உங்களோட பாடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நகர்த்தும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட செயல்கள் அதை நோக்கி நடக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க அதனுடைய டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டி வரும். அது சம்பந்தப்பட்ட நபர்களை நீங்க சந்திக்க வேண்டி வரும். அந்த செயல்கள் உங்களோட சிந்தனைகளோட ஒருங்கிணையும் போதுதான் இந்த மேஜிக்ங்கிறது நடக்கும். வெறும் வாசிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறத நான் சொல்லல. புரியுதா இல்ஹாம்?
ஸோ எக்ஷன் தாட் ப்ராசஸ், உங்களோட சிந்தனைகள், அந்த சிந்தனைகள் செயல்களை ஊக்குவிக்கும். அந்த செயல்களை ரெடி ஆகிறதுக்கு, அந்த செயல்களை கொண்டு போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். தென் இட் வில் பிகம் இன் த ரியாலிட்டி. ரைட்? Right. I think again I am sharing the group link, students. So in the book வந்து we are going to issue with a cost only. காஸ்டோட உங்களுடைய கொரியர் சார்ஜ் மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த புக்கை இஷ்யூ பண்ண போறோம். The book is going to be in the price of 4,900. ரைட்? ஏன்னா நமக்கு ஷிப்மெண்ட் அது இதுன்னு இந்த ப்ரைஸுக்கு தான் வந்து கிடைச்சிச்சு. இந்தியாவிலேருந்து எடுத்தோம். ஐ திங்க் இந்தியாவிலேருந்து எடுக்கும்போது இந்த புக்ஸ் வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டோட சேர்த்து 800 சம்திங் காஸ்ட் ஆனிச்சு இந்தியன் ருபீஸில். அது 3 times இன் ஸ்ரீலங்கா. ஸோ கஸ்டம்ஸ் பேமெண்ட் பண்ணிக்கிறோம், வெட் பேமெண்ட் பண்ணினோம், தென் லொஜிஸ்டிக் பார்ட்னர்ஸ், கிளியரிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து இந்த புக்கை நமக்கு ஸ்ரீலங்காவில் இஷ்யூ பண்ணுறதுக்கு 4,900க்கு நமக்கு இஷ்யூ பண்ணாலும் இன்க்ளூடிங் யுவர் கொரியர் அண்ட் எவ்ரி திங். ரைட்? ஸோ நான் குரூப்பில் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் போடுறேன், ஃபார்மை போடுறேன். தேவையானவங்க இதை கட்டாயமாக எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் எனி கொஷின்ஸ் ஐ வில் ஆன்சர். இந்த எனக்கு ப்ரைவேட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், பர்சனல் நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் ரைட் மை பர்சனல் நம்பர் ஹியர். Note 7616299494. This is my personal WhatsApp number. So you can WhatsApp me. Then I will answer your questions. ஏதாவது questions இந்த புக் சம்மந்தமாக உங்களுக்கு இருந்துச்சு, எஸ் நீங்கள் எத்தனை புக் வேணும்னாலும் வாங்கிக்கொள்ளலும். பட் ரொம்ப குறைவாக தான் ஸ்டூடெண்ட் ஸ்டாக் எடுத்திக்கிறோம், ரொம்ப குறைவாக தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ தேவைப்பட்டவங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ள பாருங்கள். அண்ட் ஒன் ஆஃபர் இஸ், இந்த வெபினாருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த வெபினாருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வெபினாருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த புக் வந்துட்டும், பிகாஸ் உங்களோட டைமை நீங்கள் மதித்து நீங்கள் தந்திக்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஏற்பாடுகளை பண்ணுறேன். இந்த புக்கு நீங்கள் 4,500க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட்? ஸோ 4,500க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள மைக்கும். பட் மற்றவங்களுக்கெல்லாம் 4,900க்கு தான் நான் இஷ்யூ பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த புக் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்றீங்கிறத பொறுத்து ஐ வில் சஜஸ்ட் யூ எனது பார்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சரி ஹெல்ப் வேணும்னு சொன்னால், அந்த புக் எடுத்துக்கொள்றதுல ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்போ ஏதாவது விஷயங்கள் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க. ஐ வில் டூ சம் ஷார்ட் ஆஃப் திங்ஸ். ரைட்? பிகாஸ் இது ஸ்ரீலங்கான் புக் இல்லாத மாதிரி இம்போர்ட் பண்ணி எடுத்ததால தான் கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. இன் ஃபியூச்சர் நம்ம நிறைய புக்ஸ் வந்து எடுப்போம், நிறைய புக்ஸ் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப் கைஸ். ஸோ இதில் நான் வந்து உங்களுக்கு சில பேருக்கு புக்ஸ் வந்து இது கையில் எடுக்கலான்னு சொன்னால் நான் இந்த புக்கினுடைய பிடிஎஃப்ஸ் வேணும்னா நான் அனுப்புகிறேன். சரியா? ஸோ நிறைய பேருக்கு சல்லி பிரச்சனை அப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாகவே நீங்கள் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு நான் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அப்போ நீங்கள் பிடிஎஃப் சரி ரீட் பண்ணிக்கொள்ளேலும் புக்கை கையால் படிக்கிறதுக்கு ஒரு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது அதில். அப்படி நினைக்கிறவங்க புக் எடுங்க. என்னுடைய நோக்கம் வந்து இதை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான், சல்லி சம்பாதிக்கிறது கிடையாது. ரைட்? That's it. And thank you all guys. So thank you for your being here. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப்லையும் நம்மளுடைய சேனல்லையும் நான் இந்த புக் எடுத்துக்கொள்வது, நம்மளோட பேமெண்ட் மெத்தட்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே? எஸ், நான் உங்களுடைய எல்லார சட்டையும் நான் பார்த்து தான் இருக்கிறேன். பட் எல்லாரும் சட்டுக்கும் எனக்கு அவசரமாக எனக்கு மெசேஜ் பண்ண முடியாது. இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ், எனி கொஸ்டின்ஸ், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக உங்களோட விஷயங்களை போடுங்க. கட்டாயமாக நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று தருவேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். பட் இட் வில் டேக் சம் டைம். ஓகே? அண்ட் தேங்க்யூ கைஸ், அண்ட் தேங்க்யூ ஸ்டெல்லா அண்ட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் ஐ எம் வெரி கிராட்டிடியூட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அமார், அஃப்கி, முஜாஹித், விதுஷன், பிரகாஷ், ருக்ஷான், கஷ்மிதா, முகமது பதுர்தீன், ரைட், ரினாஸ், முனீஃப், ஃபஹாத், ஜீவிகா, நதீஷ் எல்லாருக்குமே ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ அண்ட் ஐ எம் ஹேவிங் அ குட் கிரெடிட்யூட் ஃபார் யூ ஆல் ஆஃப் யூ. ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் see you in the next classes and everything. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ டேக் மை நம்பர் as a screenshot. ஸோ உங்களுக்கு பிறகு மெசேஜ் பண்ணுறேன்டாலும் you will get the number. And thank you all of you. Bye. See you.